ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் உங்களுக்காக தரமான ஒரு 5 பேங்க் ராபரி மூவிஸ தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த 5 படத்தையும் நான் இங்கிலீஷ்ல தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல தமிழ் டப்பிங்ல இருக்கிற நிறைய பேங்க் ராபரி மூவிஸ பத்தி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த 5 படங்களும் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இருந்தாலும் இந்த 5 படங்களும் தரமா இருக்கும். இந்த 5 படத்தையும் நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 5 2010ல ரிலீஸ் ஆன டேக்கர்ஸ். IMDbல இருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முன்னாள் நண்பரோட உதவியோட இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ராபரியை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் செம்மையா பிளான் பண்றாங்க. ஆனா இவங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க அந்த ராபரியை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா, இதுக்கு இடையில இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைன் ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பால் வாக்கர் அண்ட் இட்ரிஸ் எல்பாலா நடிச்சிருக்காங்க. படத்தை பாருங்க. படம் முழுக்க ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லரா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க. படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். இந்த படத்தை நம்ம பால் வாக்கருக்காகவே நீங்க டெஃபினட்டா நம்பி பார்க்கலாம். தரமான ஒரு ராபரி மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்பர் 4 2021ல ரிலீஸ் ஆன ஆர்மி ஆஃப் தீவ்ஸ். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ சேஃப் லாக்கர்லாம் ஓபன் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. செம்மையான ஒரு ஜில்லாடியா இருப்பாரு. இவரை மாதிரி வேற யாராலையுமே அந்த சேஃப் லாக்கர்லாம் அவ்வளவு ஈஸியா ஓபனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுல பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கக்கூடிய சேஃப் லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. ஸோ இவரு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் எப்பேற்பட்ட வால்ட்டை எல்லாம் ஓபன் பண்ணாரு, இவரும் இவருடைய டீமும் எப்படி எல்லாம் கொள்ளை அடிச்சாங்க, அதுதான் இந்த படத்துடைய ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே இருக்கும். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆர்மி ஆஃப் த டெட் படத்துடைய ஒரு ப்ரீக்வலான ஒரு மூவி. அண்ட் இந்த படத்துல ராபரி மட்டும் இல்லாம நல்ல ஒரு லவ் ஸ்டோரியும் போட்டிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங்கா செம்மையா இருக்கும். மேலே இந்த படத்துல நம்ம ஹீரோ அந்த சேஃப்டி லாக்கர்லாம் ஓபன் பண்றாரு பாத்தீங்களா, அந்த சீன்ஸ்லாம் படத்துல செம்மையா விஷுவல் வைஸ் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு பேங்க் ராபரி மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3 2019ல ரிலீஸ் ஆன ட்ரிபிள் ஃப்ரண்டியர். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு செம பெரிய ட்ரக் லார்டு கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி நம்ம ஹீரோவுடைய டீம் கொள்ளையடிக்கிறாங்க, அதுதான் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான ஒன்லைன் ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். மூவி ஃபுல்லாவே பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மெயினா படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமா பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல பென் அஃப்லெக், பெட்ரோ பாஸ்கல் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. மூவி ஃபுல்லாவே பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு மூவி. தரமான ஒரு ராபரி மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 2017ல ரிலீஸ் ஆன பேபி டிரைவர். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ பேர் தான் பாத்தீங்கன்னா பேபி. இவரு செம்மையா கார் ஓட்டுவாரு. நம்ம ஹீரோ மாதிரி கார் ஓட்டுறதுக்கு யாருமே இல்ல. அந்த அளவுக்கு தரமா கார் ஓட்டுவாரு. நம்ம ஹீரோவுடைய டீம் எப்படி எல்லாம் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, இதனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை தான் இந்த படம் ஃபுல்லாவே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. மேலே இந்த படத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண்ணுல ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு காதுல எப்பவுமே ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. படத்துல ஃபுல்லாவே நம்ம ஹீரோ செம்ம வைப்ல தான் இருப்பாரு. அண்ட் இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவுடைய ஒரு லவ் போர்ஷன் மாதிரி படத்துல நல்ல ஒரு லவ் ஸ்டோரியும் போட்டிருப்பாங்க. ஸோ ராபரி அண்ட் லவ் ரெண்டும் கலந்த ஒரு சூப்பரான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும். படத்தை பாருங்க, டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பர்சனலா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு மூவி. படத்துல நம்ம ஜேமி ஃபாக்ஸ் எல்லாம் கூட நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த ராபரி மூவியை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
நம்பர் 1 2010ல ரிலீஸ் ஆன த டவுன். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல ஒரு 4 திருடனுங்க ஒரு பேங்க்க லூட் அடிச்சுட்டு அந்த பேங்க் உடைய மேனேஜரையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜரை விட்டுறாங்க. ஆனா அந்த பேங்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா எங்கேயும் போயிட்டு போலீஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணாத மாதிரி அவகிட்ட ஒரு டேபை கொடுத்து அவ எங்கெல்லாம் போறா அப்படின்ற அவளுடைய மூமெண்ட்ஸை இவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துடுறான். சோ இதனால இவங்களோட இந்த டீமுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இவங்களோட டீமுக்கு நடந்துச்சு, கடைசியில என்னதான் ஆச்சு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பேங்க் ராபரி மூவிஸ் உடைய லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த படம் அதுல கண்டிப்பா டாப்ல வரும். ஏன்னா படத்தை அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மூவி ஃபுல்லாவே ஆக்ஷன்லாம் கலந்து செம்மையா த்ரில்லிங்கா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. படத்தை பாருங்க, தரமான பேங்க் ராபரி மூவி. கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் மட்டும் பண்றாதீங்க. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்ப கூட டைம் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 படங்களுமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த 5 படங்களும் தரமா இருக்கும். நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். எல்லாமே செம்மையான படங்கள். சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி போட்டுக்கிட்டே இருப்போம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.